சென்னையிலேருந்து குண்டூர் போயிட்டு மேரேஜ் கப்பிள்ஸை பிக்கப் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ட்ராப் பண்ண போகிறோம். கிளைண்ட் நமக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி குண்டூரும் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரேப்பிடோ போட்டு தான் நம்ம கிளைண்ட் லொக்கேஷன் போக போகிறோம். ரேப்பிடோ வந்து எல்லாரும் பேன் பண்ணுன்றாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா ரேப்பிடோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். கிளைண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ரூம் கொடுத்துட்டாங்க. நானும் பக்காவாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இந்த கார் தான் நம்ம இன்னைக்கு ஓட்ட போகிறோம், XL6. ஸோ இந்த காரை பற்றி சொல்லணும்னா ஸ்மார்ட் ஹைப்ரைடு 1.5 லிட்டர் பெட்ரோல் வேரியன்ட் ப்ளஸ் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். காரை கொண்டு போயிட்டு பக்காவாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 hours 4 hours ஆகும் நான் நினச்சேன். பட் ஆனால் இவங்க எவ்வளோ நேரத்தில் முடிச்சாங்க பார்த்தீங்கன்னா 1 hourல அவங்க வந்து ஃபுல்லாகவே கார் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் வாங்கினாங்க. 2500 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் தான். ஸோ நம்ம வந்து நாளைக்கு தான் குண்டூர்லேருந்து பெங்களூர் கிளம்ப போகிறோம். காரோட டெக்கரேஷன் எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை எடுத்துகிட்டு போய் ஹோட்டலில் பார்க் பண்ணிட்டோம். நம்ம குண்டூர் டு பெங்களூர் எந்த ரூட்டில் போனோம், ஸோ அதே போல் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுன்றதை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.